என்ன சொன்னாங்க? இப்போ அங்கே தம்மால தயிர் வாங்கிட்டு வரோமா? வா தயிர் வாங்கிக்கணும். என்ன சொன்னாங்க வேற? 7 மணிக்கு 7:20 உள்ள சிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க. 7:20 இல்லைன்னா வேறு அதுக்கப்புறமா 7:20 இல்லைன்னா திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க. நீ 7:30க்கு எரிச்சு போனேன்னா அங்கே அடுப்புலேயே அவ்வளோ வண்டி வந்து என் பேர சொல்லாத. உங்க தாத்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காராம். பொங்கி வச்சிருக்கு. குழம்பு என்னது பார்க்க வச்சிருக்கலாம் போல. குழம்பு வைக்கிறதுக்குள்ள பெரிய பாடா இருக்கு. குழம்புன்னு தான் விளைய வேண்டியது. சோறு மாத்திரம் ஈஸியாக அடிச்சு வச்சிடலாம். தயிர் இருக்கு, பிசட்டி கொஞ்சோண்டு தயிர் வச்சு தக்காளி குட்டிடுவா. உனக்கு என்ன தானோ? உனக்கு இப்போ என்ன தானோ? தக்காளி கிண்டவாவ பாலக்கு நல்லா இருந்தா வாங்கலாம். பாலக்கு அப்படி இருக்கும். அங்கே ஒரு புறா காலில் இருக்கிறாரு. அங்கே ஒரு புறா நஞ்சு கிடக்கு செத்து. ஐயோ பாவம். பாலக்கு அப்படியே இருந்து கிடக்கு. ஒரு பேப்பர்கிட்ட தூக்கி போட்டுறேன். வச்சிருக்கேன் எல்லாம். கச்சடாக்காரது எடுக்காம இருக்காரு. காலு பிராணி சல் பாய் அந்தர் சல் வச்சி தயிர் வச்சி பிள்ளைங்க கருத்து பாகு ஊலாம் ஒரு பக்கம் போக சொல்லலை. உன்ட்ட நான் என்ன சொன்னேன்? நத்தி நான் போகலையே. இல்லை உன்ட்ட நான் என்ன சொன்னேன்? நான் கருத்துக்குலாம் போக சொல்லலை. நேற்று உன்ட்ட நான் என்ன சொன்னேன்? உள்ள போய் ஃபுட்பாலுக்கு காசு கொடுக்க சொன்னோம்ல. கேட்டியா அதை பற்றி? கேட்கல. அது விகாஸ் அங்கல்கிட்ட தானே கொடுக்கணும். டைரெக்டாக விகாஸ் அங்கல்கிட்ட தான் கொடுக்கணும். அப்பா கொடுக்கல தான் காசு. அதை பற்றி விசாரிக்க அதை சொன்னா அப்புறம் மண்டே மாதிரி விசாரிச்சுட்டு வர. இட்லிக்கு தான் அன்னைக்கே கேன்சல் வேண்டாம், அது இடம் நல்லா இருக்காது, ஒரு கத்திக்கு ஆகாத எடுத்து கூட்டு போறான்னு சொன்னா இல்லையா? தூங்குதை தவிர அந்த வேற ஒரு வேலை செய்ய மாட்டா. ப்ரௌனிக்குள்ள சோறு அதில் இருக்கட்டும். மற்றது சோறு தட்டு மாத்திரம்